பெரிய பெரிய காடு தாண்டி, கடலை தாண்டி, மலையெல்லாம் தாண்டி தூரமா போறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மெமரி ட்ரிப்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, மைசூர் ஸ்ரீரங்கப்பட்னாவில் இருக்கிற திப்பு சுல்தானோட சம்மர் பேலஸ், அங்கே இருக்கிற மியூசியம், இன்னும் திப்பு சுல்தானோட சமாதி, இதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் ஸ்ரீரங்கப்பட்னாவில் பார்க்க வேண்டிய பிளேசஸ் எல்லாம் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். திப்பு சுல்தானால் கட்டப்பட்ட அண்டர் வாட்டர் ஜெயில், திப்பு சுல்தானோட டெத் பிளேஸ், வாட்டர் கேட், ஃபோர்ட், இது போல் சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாம் லாஸ்ட் வீடியோவில் பார்த்துட்டோம். பார்க்காதவங்க போய் செக் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இனி இந்த சம்மர் பேலஸ் பற்றின விஷயங்களை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இங்கே டிக்கெட் எடுக்கணுன்னா ஆன்லைனில் தான் டிக்கெட் எடுக்கணும். QR கோட் கொடுத்துருப்பாங்க. அதை ஸ்கேன் பண்ணும்போது ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா வெப்சைட் ஓப்பன் ஆகும். அதில் தான் நம்ம டிக்கெட் புக் பண்ண வேண்டியிருக்கும். 20 rupees per பர்சனுக்கு பே பண்ண வேண்டி இருக்கும். உங்கள் ஃபுல் நேம், ஆதார் கார்டு நம்பர் இல்லைன்னா பேன் கார்டு நம்பர், இது போல் ஏதாவது ஒரு வேலிடான நம்பர் ஆட் பண்ண வேண்டி இருக்கும். அப்புறமா வெரிஃபை பண்ணி டிக்கெட் கொடுத்துருவாங்க. இந்த பேலஸை விசிட் பண்ணணுன்னா ஆன்லைனில் மட்டும்தான் நாம் டிக்கெட் எடுக்க முடியும். டிக்கெட் காட்டினா மட்டும்தான் உள்ளே என்டர் ஆக முடியும். தூரம் இருந்து பார்க்கும்போது என்னடா க்ரீன் கலரில் ஸ்க்ரீன் போட்டு வச்சுருக்குறாங்க, இங்கே பேலஸ் இருக்குது அப்படி தான் இருக்கும். ஏன் அந்த மாதிரி க்ரீன் கலரில் ஸ்க்ரீன் போட்டு வச்சுருக்குறாங்கன்னா, இந்த பேலஸில் இருக்கிற தூண்களில் இருக்கிற கலரிங்காக இருக்கட்டும், பெயிண்டிங்ஸாக இருக்கட்டும், இல்லை இந்த வாலில் இருக்கிற டிசைனிங், கலரிங், இதெல்லாமே பிளான்ட்ஸில் இருந்து எடுத்த எக்ஸ்ட்ராக்ட் தான். பிளான்ட்ஸோட லீஃபாக இருக்கட்டும், இல்லை ஃப்ளவர்ஸாக இருக்கட்டும், இல்லை சீட்ஸ், இதுலேருந்தெல்லாம் எடுத்த கலர்ஸை யூஸ் பண்ணி தான் இந்த வால்லெல்லாம் பெயிண்டிங் பண்ணியிருக்கிறாங்க, கலர்ஃபுல் பெயிண்டிங் பண்ணியிருக்கிறாங்க. சன்லைட்னால இது ரொம்ப டேமேஜ் ஆயிடுது. அதனால தான் இந்த மாதிரி க்ரீன் கலர் ஸ்க்ரீன் போட்டு வச்சுருக்குறாங்க, சன்லைட் டைரெக்டாக இதை அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்காக. இந்த வாலில் இருக்கிற பெயிண்டிங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் நடந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாம் தான் ட்ராயிங்ஸ் மூலமாக நமக்கு சொல்கிறாங்க. இந்த ட்ராயிங்ஸில் யூஸ் பண்ணியிருக்கிற பெயிண்டிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிளான்ட்ஸில் இருந்து டெரிவேட் பண்ண கலர்ஸ் தான். இங்கே ட்ராயிங்கில் சொல்லியிருக்கிற இன்சிடென்ட்ஸ் பற்றி ரிட்டன்லையும் கொடுத்துருக்குறாங்க. நம்ம ரீட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் என்னென்ன இன்சிடென்ட்ஸ் எப்போ நடந்தது, எல்லா விஷயங்களையும் ரிட்டனில் கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பேலஸில் இருக்கிற மியூசியம். இந்த மியூசியத்தில் என்னென்ன திங்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்னும் இந்த பேலஸை பொறுத்த வரைக்கும் 2 floors இருக்குது. பட் கிரவுண்ட் ஃப்ளோரில் மட்டும்தான் பீப்புள் பார்க்குறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட் ஃப்ளோரில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி நமக்கு தெரிஞ்சிக்க முடியாது, க்ளோஸ் பண்ணி வச்சுருக்குறாங்க. கண்டிப்பாக ஸ்ரீரங்கப்பட்னா போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அங்கே இருக்கிற எல்லா ஸ்பாட்ஸையும் விசிட் பண்ணிவிட்டு வாங்க. உங்களுக்கு 1 day டைம் போதும். மைசூர் போகிறவங்க 1 day எக்ஸ்ட்ரா டைம் எடுத்திருந்தீங்கன்னா தாராளமாக ஸ்ரீரங்கப்பட்னா போய் அங்கே இருக்கிற டைகர் ஆஃப் மைசூர், திப்பு சுல்தானோட எல்லா ஸ்பாட்ஸையும் பார்த்துட்டு வந்துடுங்க. நம்ம ஹிஸ்ட்ரி பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுப்போம், அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது ஸ்ரீரங்கப்பட்னாவோட மாடல். அந்த காலத்தில் ஸ்ரீரங்கப்பட்னா எப்படி இருந்தது அப்படிங்கிறத தத்ரூபமாக காட்டியிருக்கிறாங்க ஒரு மாடல் மூலமாக. இங்கே நம்பர்ஸ் கொடுத்து இந்த நம்பர்ஸில் இருக்கிறது என்னென்ன பிளேஸ் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க கீழே. இப்போ நாம் பார்க்குறது இந்த மியூசியமில் இருக்கிற கன், இன்னும் இங்கே ஸ்வாட் இருக்குது, திப்பு சுல்தான் அவங்க யூஸ் பண்ணின ட்ரெஸ் இருக்குது, அவங்க ஹேட் இருக்குது, இதெல்லாமே இந்த மியூசியமில் வச்சுருக்குறாங்க. திப்பு சுல்தானோட ஒரு ஸ்வாட் பிரிட்டிஷர்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. 2003 விஜய் மல்லையா அவங்க 21 crores கொடுத்து ஏலம் எடுத்திருந்தாங்க. பட் இப்போ அந்த ஸ்வாட் எங்கே இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியலை. நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ட்ராவல் வீடியோஸ், பெஸ்ட்டு ரிசார்ட்ஸோட வீடியோஸ் இதெல்லாம் இந்த சேனலில் போஸ்ட் பண்ணுவேன்.
சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் தான் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் நெக்ஸ்ட்டு நான் வீடியோஸ் மேக் பண்ணுறதுக்கு. இந்த பேலஸ்குள்ளால் இருக்கும்போது அவ்வளோ கூலிங்காக இருக்குது. வெளியே அவ்வளோ ஹீட்டாக இருந்தாலும் இந்த பேலஸ்குள்ளே வந்துட்டிங்கன்னா அவ்வளோ கூலிங்காக இருக்குது. இந்த பேலஸ் சம்மர் டைமில் ஸ்டே பண்ணுறதுக்காக ஸ்பெஷலாக கட்டப்பட்டது தான். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறவங்க தான் டைகர் ஆஃப் மைசூர் திப்பு சுல்தான் அவங்க. இந்த பேலஸ் கட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைதர் அலி, திப்பு சுல்தான் அவங்க அப்பா. பட் அவங்களால இந்த பேலஸை கட்டி முடிக்க முடியலை. அதுக்கப்புறமா திப்பு சுல்தான் அவங்க தான் இந்த பேலஸை கட்டி முடித்தது. திப்பு சுல்தான் சம்மர் பேலஸ் பார்த்து முடிச்சுட்டு நம்ம வந்திருக்கிற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா திப்பு சுல்தான் அவங்க சமாதி. இது திப்பு சுல்தானால் தான் கட்டப்பட்டது. இந்த சமாதி அவங்க அப்பா அம்மாக்காக கட்டினது. ஆனால் பிரிட்டிஷர்ஸால் திப்பு சுல்தான் கொல்லப்பட்டதுனால திப்பு சுல்தான் அவங்களையும் இங்கேயே அடக்கம் பண்ணியிருக்கிறாங்க. நாம் எந்த டிக்கெட்டும் வாங்க தேவையில்லை. பட் ஸ்லிப்பர்ஸை மட்டும் வெளியே கொடுத்துட்டு வரணும். இது பார்த்திங்கன்னா திப்பு சுல்தான் அவங்கள வளர்த்துன அம்மாவோட சமாதி. பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் அவங்க சிஸ்டர்ஸ், பிரதர்ஸ், டாட்டரோட சமாதி. அந்த கேப் வச்சுருக்குறாங்க இல்லையா, அதுதான் திப்பு சுல்தான் அவங்களோட சமாதி. பக்கத்தில் இருக்கிறது அவங்க அம்மா அப்பாவோட சமாதி. இந்த பில்டிங்லேயுமே உள்ளால் இருக்கிற பெயிண்டிங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பிளான்ஸோட லீஃப், ஃப்ளவர்ஸ் இதிலிருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண கலர்ஸை யூஸ் பண்ணி தான் இங்கேயுமே பெயிண்டிங் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த ஒரு வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா.